அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் Tnpsc civil CTCT யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசியில் ஃபீல்டு சர்வேயர்ஸாக டிராஃப்ட்ஸ்மேன்ஸ்க்கான சிலபஸஸ் வந்து நம்ம வந்து யூனிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து சர்வேயருக்கான ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் ரிலேட்டட் வந்து நம்ம வந்து யூனிட் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிளாஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன வீடியோவில் என்ன டாபிக்ஸ் பார்த்துருந்தாலும் மட்டும் டாபிக்ஸ் நேம் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணியிருந்தால் வந்து யார் டவுட்ஸ் வந்து அகைன்ஸ் வந்து போய் பாருங்கள். ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் மூலிமா நம்மளால் என்னென்ன ஸ்டடி பண்ண முடியும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ என்னென்னலாம் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் இருக்குது, யாரெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ஸில் அதை வந்து என்ன பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது தெளிவாக பார்த்தோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கன்வென்ஷன்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். தென் வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் ஷீட்ஸ், ஸோ ஷீட் ரிலேட்டடாக வந்து ட்ரிம்டு ஷீட் சைஸஸ் உள்ள ஷீட் எப்படி இருக்கும், அன்ட்ரிம்டு சைஸ் ஷீட் எப்படி இருக்கும், இல்லை எலாங்கேட்டட் சைஸ் இருக்கும், அதில் வந்து எக்ஸப்ஷனல் எலாங்கேஷன் சீரீஸ் சைஸஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெளிவாக. ஃபஸ்ட் வந்து ஃபோல்டிங். ஸோ ஃபோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பிரிண்டட் ட்ராயிங் ஷீட்ஸ் வந்து ஆஸ் பர் BIS SP 46/2003 படி எப்படி வந்து ஃபோல்டு அப்படின்றது ஃபோல்டிங் வந்து சைஸஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்தோம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணும்போது ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூசஸ் வந்து நம்ம பார்க்க வரோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்தின உடனே சைடில் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ அதே போல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு கண்டினியூஷனாக வேணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணி அதோட ஃபுல் யூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இது டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூசஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் போர்டு. ஸோ ட்ராயிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிராஃப்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு மெயினான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட ஷீட்ஸஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி நம்மளோட ட்ராயிங்ஸ் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ட்ராயிங் போர்டு தான் வந்து என்னது மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் தி டிராஃப்ட்ஸ்மேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் எதுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளோட ட்ராயிங் பேப்பர் ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி நம்மளோட ட்ராயிங்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ட்ராயிங் போர்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீசன்டு வெல்டு ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வுட்ஸ் வந்து வச்சு தான் நம்மளுடைய மேட் பண்ணியிருப்பாங்க. அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 25 mm திக்னஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் நாட்ஸ் அண்ட் வார்ப்பிங் வந்து இருந்தே ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா முடிச்சுகளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிசல்களோ இருந்துச்சுன்னா வந்து நம்ம டைரமெட்டிக் வந்து வரையும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம் வந்து அஃபெக்ட் பண்ண வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஸ்மூத்தி சர்ஃபேஸஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு டயக்ராமாக வந்து கீழே கொடுத்துருப்போம். ஸோ ஃபிகர் 1 பார்த்திங்கன்னா வந்து இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது 2 பேட்டன்ஸ். ஓகே, ஸோ இது 2 வந்து பேட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட பாட்டம் வியூ. ஸோ இந்த பாட்டம் வியூவில் வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிப்ஸ். தென் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது மேலே இருக்கிறது வந்து இபானி ஒர்க்கிங் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து மெயினாக தெரியணும். ஸோ எப்படி நம்ம வந்து பேப்பர் சைஸஸ்க்கு வந்து பார்த்தோமோ A0, A1, A2, A3 அதே மாதிரி டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் ட்ராயிங் போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து D0, D1, D2 அண்டு D3 மொத்தம் 4 இருக்கும். ஸோ இதில் வந்து D0ஓட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1500 × 1000 × 25. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதே எம்எம்மில் இருக்குது, சென்டிமீட்டர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 150 cm by 100 cm by 2.5 cm. ஓகே, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் சென்டிமீட்டரில் கூட கன்வெர்ட் வச்சுக்கலாம். அதை நேவ் வந்து நீங்கள் வந்து எம்எம்மில் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் D1 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ 1000 by 700 by 25. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் D2 பாருங்கள். ஸோ D2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 700. ஓகே, ஸோ 700 by 500 by 15. ஸோ நெக்ஸ்ட் D3 வந்து 500 by 315 by 15. ஓகே, 350 by 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே 1:2 நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதே போல் தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது கேரி ஆகும், அது டபுள் டைம்ஸ். ஸோ இது கேரி ஆகும் டபுள் டைம்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் ட்ராயிங் போர்ட்ஸோட சைஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது T². ஓகேங்களா, ஸோ ட்ராயிங்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது T². இதை நம்ம சிலபஸ்லேயே வந்து T² தெளிவாக கொடுத்துருப்போம். இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு T ஷேப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா வெல் சீசன் வுட்டில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து 2 பார்ட் இருக்கும், ஒன்று ஹெட்டு, இன்னொன்று வந்து பிளேடு. ஓகே,
ஸோ உங்கள் சைட்லேயும் உங்களுக்கு வந்து டி ஸ்கொயரோட இமேஜ் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிளேடு. ஓகே, ஸோ இந்த இதில் பாருங்கள் டீட்டெயில்டாக இது வந்து பிளேடுன்னு வந்து கொடுத்துருப்பான். ஸோ ஹெட் போர்ஷன்றது இந்த பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹெட் போர்ஷன் நம்மளோட ட்ராயிங்க்கு வெளியே, ட்ராயிங் போர்டை விட்டு வெளியே இருக்கும். ஸோ நம்மளோட பிளேடு ஃபுல்லாகவே நம்ம ட்ராயிங் போர்டோட நம்ம ரைட்டிங் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து வந்து டாப் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த பிளேடு தான் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தீஸ் எட்ஜஸ் ஆஃப் த பிளேட் இஸ் ஒர்க்கிங் எட்ஜஸ். ஸோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி வந்து மேட் பண்ணாங்கன்ட்டு ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவுட்டர் ஹெட்டிலேருந்து இந்த பிளேடு வந்து அட்டாச் பண்ணுறது சம் ஸ்க்ரூடு வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரூடு வந்து ஹெட்டில் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சைஸஸும் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இப்போது ட்ராயிங் பேப்பருக்காக இருக்கட்டும் இல்லை ட்ராயிங் போர்டாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. ஸோ ட்ராயிங் போர்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டி ஸ்கொயருக்கும் சைஸஸ் வந்து மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டெசிக்னேஷன்ஸஸ் T0, T1, T2 அண்ட் T3 இருக்கும். ஸோ இதோட பிளேடு லென்த் வந்து 1500. ஸோ 1000 mm, 750 mm, 500 mm. ஸோ இது எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்டோட சைஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட லென்த் எல்லாமே வந்து 1500, 1000, இது 700, நெக்ஸ்ட் இது 500 நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஸோ என்டையர் போர்டு வித்துக்கு வந்து லென்த்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இது வந்து ஸோ நீட்டிகிட்ருக்கும். ஓகே, ஸோ அந்த டீயோட நெக்ஸ்ட் போர்ஷன் ஸோ ஹெட்டை விட்டுட்டு பிளேடு ஃபுல்லாகவே நம்மளோட ட்ராயிங் ஏரியாக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டி ஸ்கொயர் இஸ் யூஸ்டு வித் என்ன ஹெட்ஸ் அகைன்ஸ்ட் தி எபோனி எட்ஜஸ் ஆஃப் த ட்ராயிங் போர்ட் டு ட்ரா தி ஹரிசாண்டல் அதே மாதிரி பேரலல் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு கைட் தி ஓல்டு த செட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்டென்சில்ஸ். ஸோ ஸ்டென்சில்ஸாக இருக்கட்டும் இல்லை செட் ஸ்கொயர்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி அந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து வைக்கிறதுக்காக இந்த டி ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ யூசஸ் ஆஃப் டி ஸ்கொயர் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ட்ராயிங் போர்டில் பேஸ் பண்ண ஒரு டி ஸ்கொயர் மாடல். ஸோ இது வந்து பிளேடுங்க பேஸ் பண்ணுவாங்க. இது உட்டன் இது இருக்கும். ஸோ இது உட்டார் பிளாஸ்டிக் செல்லுலார் இதில் வேணால் மேட் பண்ணியிருக்கலாம் அந்த ஹெட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் பிளேட்ஸில் வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் எட்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ பெர்மிட்ஸ் என்ன சீயிங் ஆன் ட்ராயிங். ஓகேங்களா, அது கீழே என்ன ட்ராயிங் இருக்குன்றது பார்க்குற மாதிரி விசிபிளாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the angle of the drafting board can be adjusted by an pedal operating system. ஸோ அது இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிராஃப்டிங் மெஷின்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிராஃப்டிங் மெஷின்ஸ். ஸோ இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ டிராஃப்டிங் மெஷின் இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த டி ஸ்கொயர், செட் ஸ்கொயர், ப்ரொடெக்டார் அண்டு ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறது இந்த பர்டிகுலர்லி இந்த ட்ராயிங் மெஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது தே கம் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஏ பேட்டர்ன் கால்டு என்னதுன்னா பேண்டாகிராஃப். ஓகேங்களா, ஸோ பேண்டாகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இட் இஸ் ஃபிட்டட் அந்த டாப் லெஃப்ட் சைடு எட்ஜ் ஆஃப் தி ட்ராயிங் போர்டு. ஸோ ட்ராயிங் போர்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த இது ட்ராயிங் மிஷின்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்லார்ஜிங் ஏன் ஏரியா ஆஃப் இன் ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ட்ராயிங் போர்டு ரிலேட்டடாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த டிராஃப்டர்ஸ், ஸோ மினி டிராஃப்டர் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் யூஸ்டு ஃபார் என்னது மேக்கிங் ட்ராயிங்ஸ் இஸ் குவிக்லி அண்ட் என்னது அக்யூரேட்லி வந்து நம்ம வந்து வரைய முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் ட்ராயிங் ஆஸ் இட்ஸ் லைக் த பர்பஸ் ஆஃப் நம்ம அந்த டி ஸ்கொயர் வச்சோ இல்லை செட் ஸ்கொயர் வச்சோ இல்லை ப்ரொடக்டர் ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறத ஒரே இதில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினி டிராஃப்டர்ஸில் வச்சு நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாகவே கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இதில் எய்தர் நீங்கள் 90 டிகிரிலேருந்து எனி ஆங்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் டயக்ராமெட்டுக்கு வந்து வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து உங்களுக்கு இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி டயக்ராம். ஸோ டிராஃப்டரில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸிங் கிளாம்ப் இருக்கும். ஸோ உங்களோட இன்ஜினியரிங் ட்ராயிங் லேபில் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபிக்ஸிங் கிளாம்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மினி டிராஃப்டருக்கான ஸ்டீல் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அட்டாச் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்கிங் நாப் மூலிமா நம்மளோட ட்ராயிங் ஸ்கேலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல் டைப், ஸோ 90 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வந்து என்ன பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேல் வந்து த்ரூ அவுட் உங்களோட ட்ராயிங் ஷீட்ஸில் வந்து என்னாங்கன்னா ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்து ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸே அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ இது எங்கே செட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா வந்து டாப் லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ டாப் லெஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது 90 டிகிரி செட் பண்ணி நம்மளோட பேப்பருக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி வச்சா தான் நம்மளுக்கு நம்ம இந்த பேப்பருக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த அவுட்டர் எட்ஜஸ்க்கு நம்ம வரைகிற லைன் வந்து பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளாம் இன்ஜினியரிங் ட்ராயிங் லேப்ஸில் அவங்க வந்து இந்த பர்டிகுலர்லி வந்து ஃபிக்ஸிங் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது எரேசிங் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எரேசிங் ஷீல்டு வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைனோ வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணணும், அது வந்து பார்த்திங்கன்னா எரேசிங் மூலிமா பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி அந்த ஃபுல் இது டேமேஜ் ஆகாமல் எரேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவரால் டயக்ராம்ஸு எந்த சேஞ்சஸ் ஆகாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எரேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷீல்ட்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பான். அந்த பர்டிகுலர் சைஸ் அண்ட் ஷேப்ஸ்க்கு வந்து
ஓப்பனிங் வந்துருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்குள்ளே உங்களோட எரேசர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லைன் ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து இன்ஜினியரிங் டிராயிங் லேபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸில் வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணும்போது உங்களோட எரேசர் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அழிக்கும் பொழுது என்னன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு ட்ரேஸ் வந்து விடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து பக்கத்தில் இருக்கிற டயக்ராம்ஸ் வந்து சேஃபாக வந்து நீங்கள் எரேஸ் பண்ணால் இந்த எரேசிங் ஷீல்ட்ஸ் வந்து வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ போகிறது பார்த்தீங்கன்னா வந்து செட் ஸ்கொயர் ஸ்கேல்ஸ் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே செட் ஸ்கொயர் ஸ்கேல்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ செட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட் பிளாஸ்டிக் செட் ஸ்கொயரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஹேவிங் பார்த்தீங்கன்னா வந்து கார்னரில் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ கார்னரில் 90 டிகிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட் ஸ்கொயர் வித் 60 டிகிரி -30 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒன்று இருக்கும். ஸோ ஆஃப் 250 mm லாங். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 30-60. ஸோ இது வந்து டேஷ். ஓகே. 60 to 30 ஆங்கிள். ஸோ அந்த இது கொடுத்துருவான். ஸோ 60, 90 தென் 30. ஓகேங்களா. இது வந்து 250 mm லாங் அண்ட் 45 டிகிரி ஆஃப் 200 mm லாங். ஸோ 45 டிகிரின்றது இது 200 mm லாங் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 250 mm லாங் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட் ஃபார் த யூசர்ஸ். செட் ஸ்கொயர் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா லூஸ் தேர் அக்யூரேசி டியூ டு இன்டர்னல் ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் மடக்கி செய்ய இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட்லிங் பண்ணும்பொழுது ஸோ அதோட இன்டர்னலாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பீரியடிக்கலாக டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அது கரெக்டான ஆங்கிள்ஸில் இருக்கிறத டெஸ்ட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம செட் ஸ்கொயர் பதில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்கொயர் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. செட் ஸ்கொயர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ட்ரா ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா. எக்ஸ்கப்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷன் டூ மினி டிராஃப்டர் வச்சு நம்மளால் வரைய முடியும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செட் ஸ்கொயர்ன்றது தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. வித் ஹெல்ப் ஆஃப் த மினி டிராஃப்டர் நம்ம மேனிப்புலேட்டிங் 45 டிகிரி 30 டிகிரி to 60 டிகிரி செட் ஸ்கொயர்ஸ் ஆங்கிள் லைன்ஸ் இந்த மல்டிபிள்ஸ் 15 டிகிரி அதை வந்து பேரல் லைன்ஸ் கூட நம்மளால் வந்து மினி டிராஃப்டர் வச்சு வரைய முடியும். ஓகேங்களா. ஸோ எல்லா அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு மினி டிராஃப்டர்லேயே வந்து இருக்கும். இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ்க்கான நம்ம வந்து யூசஸ் வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செட் ஸ்கொயர்ஸ் வித் கிராஜுவேட்டட் பார்த்தீங்கன்னா வந்து பிவல் எட்ஜஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து ஓப்பனிங்ஸ் ஆர் ப்ரிஃபர்டட். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸில் ஓப்பனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் ஆல்சோ யூஸ் டு ட்ரா ஸ்மூத் கர்வ்ஸ். ஓகே. ஸோ ஸ்மூத் கர்வ்ஸுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மூத் கர்வ்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல்ஸில் இருக்கும், நம்மளுக்கு வந்து உட்டன்ஸில் இருக்கும். ஸ்கேல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் டு மெஷர் த டைமென்ஷன். நம்மளோட டைமென்ஷனை வந்து ரியல் டைம் டைமென்ஷன் வந்து அதை வந்து நம்ம பேப்பரில் வந்து கொண்டு போகணும்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண டயக்ராம்ஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுனாலே நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்கேல் மேபி மேட் அப் ஆஃப் என்னது வுட்டு, ஸ்டீலு, ஐவரி, செல்லுலாய்ட் ஆர் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கேல்ஸஸ் மோர் டியூரபிள். ஓகேங்களா. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்கேல்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப டியூரபிளாக இருக்கும். மற்றது எல்லா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து மேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸஸ் வந்து இருக்குது. அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ 1, 2, 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 15 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து 2 சென்டிமீட்டர் வைடு இருக்கும். அது வந்து 30 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். அது வந்து 3.5 சென்டிமீட்டர் வந்து வைடு இருக்கும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளோட லைன்ஸ் வந்து நம்ம வந்து மேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தின் செக்ஷன்ஸ் ஆஃப் ஆர் பிவல் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவர் திக் ஃப்ளாட் ஸ்கேல்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக்ஸ் ஆஃப் எரர் பை nil or least which is using the thin or taped edges of scales. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எரரிங் வந்து பேரலாக்ஸ் எரரை வந்து எலிமினேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்டர்ஸ். ஸோ ப்ரொடெக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் நம்மளுக்கு என்னது மெஷரிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. இது வந்து செமி சர்க்குலர் அது வந்து சர்க்குலர் இன் ஷேப்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இட்ஸ் மேட்ஸ் ஃபார் என்னது செல்லுலாய்டு ஷீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை ஏன் வந்து செல்லுலாய்ட்ஸில் மோஸ்ட்லி இது பண்ணுறாங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளோட டயக்ராம் கீழே இருக்கிறது நம்மளுக்கு அப்படி மேலே வந்து நம்மளுக்கு ட்ரேஸாக வந்து தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் கேன் பி செட் ஆர் மெஷர்டு ஃப்ரம் போத் சைட்ஸஸ். ஓகேங்களா. 2 சைட்லேயும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் 0 to 180 வந்து ஃப்ரம் தி ரைட் டு லெஃப்டர்ஸ் ஆர் வந்து கிளாக் வைஸ்லேயும் பண்ணிக்கலாம், ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வில் பி தி 0 கார்னர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ். ஓகேங்களா. ஸோ நார்மலி வந்து என்னென்ன இதில் வருது செட்டுன்னு வருதுன்னா 6, 16 and 12. ஓகே. ஸோ இது தவிர நிறைய இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படியே அடிஷனல் ஃபோர்ஸ் வந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத் கர்வ்ஸ் ஆர் ஆர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து ஒரு ஸ்மூத் கர்வ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்க்காக வந்து நம்ம வந்து ப்ரொவைஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா
இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கான இமேஜஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஸோ கர்வ்ஸ்க்கு வந்து நிறைய ஷேப்ஸ்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இந்த பர்டிகுலர் கர்வ் வந்து அட்டாச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ் அண்ட் சைஸஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபிகர் 2 இருக்குல்ல, ஸோ இந்த ஃபிகர் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் டிராயிங் இன் ஸ்மூத் கர்வ்ஸ் தேர் மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் நோ பெவல் எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பென்சில் மார்க் ஆன் கர்வ்ன்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்குது. ஸோ அதே வந்து பாயிண்ட் க்ளோசர் டுகெதர் அட் எண்ட்ஸ், ஸோ பாயிண்ட்ஸ் டுகெதர் அட் எண்ட்ஸ்ன்றது இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே, ஸோ கம்ப்ளீட் கர்வ்ஸ் வந்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்டிக்கல் கர்வ் நீங்கள் வரையணும்னா நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வச்சுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ஸோ இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் அண்ட் பென்சில்ஸ். ஸோ மெயினாக வந்து நீங்கள் பென்சில்ஸில் கிரேட்ஸில் நான் தெளிவாக பார்ப்போம். ஸோ பாக்ஸஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸஸ்க்குள்ளே வந்து ஜென்ரலாக நீங்கள் இன்ஜினியரிங் டிராயிங் லேப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து வெளியில் கூட வாங்கியிருக்கலாம். ஸோ அது அந்த ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி லார்ஜ் காம்பஸ் ஆர் வந்து லார்ஜ் டிவைடர்னு சொல்லப்படுற இந்த காம்பஸ் டிவைடர் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவு காம்பஸ் பவு டிவைடர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான சைடில் இமேஜஸ் இருக்குது, ஒன்று பார்த்துருவோம். ஸோ லார்ஜ் காம்பஸ் வித் அட்டாச்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். ஸோ இந்த வந்து ஏ அப்படின்றதுல ஸோ இதை வந்து லார்ஜ் காம்பஸ், இதில் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் டிவைடர், ஸோ இட் வில் பி தி பி. ஓகே, ஸோ லார்ஜ் டிவைடர்ன்றது இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸில் இருக்கிறது. ஸோ அந்த தேர்ட் டயக்ராம் தான் லார்ஜ் டிவைடர். நெக்ஸ்ட் வந்து பவு காம்பஸ் ஆர் பவு டிவைடர்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர்லி சி டயக்ராம் பாருங்கள். ஓகே, இது வந்து பவு காம்பஸ் ஆர் பவு டிவைடர். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது லென்த்னிங் பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லென்த்னிங் பார்ன்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த டி. ஓகே, ஸோ லென்த்னிங் பார் பாருங்கள் இங்கே மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவே பென் பாயிண்ட் ஃபார் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இட் வில் பி இந்த லென்த்னிங் இதில் கூட நீங்கள் வந்து அட்டாச்சிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் இந்த இதுலேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட நீடில்ஸ் வந்து பென்சில் நீடில்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர், லெட் கேசஸ், அப்புறம் லைனர். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு பர்டிகுலர்லி இதில் வந்து ஃபிகர்ஸாக வந்து இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்து டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரூல் வைல் ட்ராயிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆர் வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் நம்ம வந்து ட்ரா ஃபஸ்ட்டு பிஃபோர் தி சென்டர் ஹோல் கெட்ஸ் பர்ன். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது பர்டிகுலர்லி வந்து இந்த காம்பஸ் யூஸ் இன்னும் ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு சின்ன இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம வந்து அதில் கொடுத்தா தான் ஃபிக்ஸ்டாக வந்து நம்மளோட கர்வ்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் டிவைடர் எதுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகும், டு ட்ரான்ஸ்ஃபர் டைமென்ஷன்ஸ் அண்ட் டிவைடிங் லைன்ஸஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸஸ். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து டிவைடட் வந்து எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே போல் பவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு தனியாக கொடுத்துருக்கான். ஸோ பவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பென்சில்ஸ் அண்ட் பவு பென்ஸ் காம்பஸஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ் டு ட்ராயிங் சர்க்கிள்ஸ் அப்ராக்சிமேட்லி 25 mm ரேடியஸில் வந்து வரைகிறதுக்கு. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸில் இருக்கும். இன்டிகிரல் லெக்ஸ் வித் ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 legged ஹெல்டு வித் கர்வ்டு ஸ்ப்ரிங்ஸ் ஆன் தி டாப் ஹேண்டல்டு. ஸோ அதோட ஃபிகர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கீழே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதோட யூஸ் என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்க் பென் ஆர் லைனர் ஆர் ரூலிங் பென்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ் டு இங்க் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் ட்ரான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து ஆர் லெட்டரிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லென்த்னிங் பார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு சர்க்கிள் வரையணும் காம்பஸ் எல்லாமே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லென்த்னிங் பார்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் லென்த்னிங் பாரில் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி இந்த பர்டிகுலர் காம்பஸோட இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து பண்ணணும், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வச்சு பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீட் கேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்டிங் த பென்சில் லீட்ஸ். ஓகேங்களா, ஸோ பென்சில் லீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பின் கிளிப் செல்லோ டைப் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணியே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ராயிங் போர்டில் நம்ம ட்ராயிங் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர்லி வித்தவுட் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ட்ராயிங் ஷீட்டை வந்து நம்ம ட்ராயிங் போர்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர்லி 3 விஷயங்களை வந்து பண்ணுவோம். ஒன்று பின்னை வச்சு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆர் கிளிப் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆர் செல்லோ டேப் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் ட்ராயிங் போர்டில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ம்லி நம்ம வந்து அதை ஷேக் ஆகாமல் அந்த பேப்பரை வந்து ஷேக் ஆகாமல் நம்மளோட ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே அந்த பர்டிகுலர் ஆங்கிள்ஸ்லேயே அந்த ஷீட் இருக்கணும்னா நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வரது பென்சில் கிரேட்ஸ் அண்ட் செலெக்ஷன். ஓகே, ஸோ பென்சில்ஸ் கிரேட்ஸ் அண்ட் செலெக்ஷன் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது
பென்சில்ஸில் வந்து பென்சில் எதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம ட்ராயிங்ஸ் வரையும் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வுட்டில் மேட் பண்ண ஒரு இன்னரில் வந்து லெட்டு உள்ள நம்ம என்ஸ்கேப்டு உள்ள ஒரு பென்சில்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிலே வந்து செமி ஆட்டோமேட்டிக் பென்சில்ஸும் இருக்குது. அதே மாதிரி பென்சில்ஸ் லீட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஏன்னா அந்த கிராஃபைட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுனா வித் கயோலின் கிளே. ஸோ கிளே வந்து வேரியேஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டிசைன் ஆஃப் டெசிக்னேட்டட் ஆஃப் கிரேட்ஸ் வந்து மாறும். ஓகே, இப்போ கிளேயோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா அதோட வரையும் பொழுது அதோட திக்னஸ் வந்து பெருசாக இருக்கலாம், அதோட குவாலிட்டி அது வந்து விசிபிலிட்டி ரொம்ப டார்க்காக தெரியும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதோட கிரேடு கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளேயோட கண்டென்ட் கம்மியாக கயோலின் கண்டென்ட் கம்மியாக உங்களோட லைன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட்னஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கிரேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. மோர் தென் தி கயோலின் ஹையர் தென் தி ஹார்ட்னஸ். கயோலின் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு வந்து பென்சில் கிரேட்ஸ் அதிகமாகும். ஸோ இது கிரேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் என்னென்ன இருக்குது அக்கார்டிங் டு தி ஹார்ட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸ் ஆஃப் தி லெட்டை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் கிரேட்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹார்டஸ்ட் பென்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9H கிரேடு. ஓகேங்களா, அதே வந்து சாஃப்டஸ்ட் பென்சில்னு பார்த்தீங்கன்னா வந்து 7B கிரேட். ஓகேங்களா, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது H 2H HB இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்னென்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வரைகிறதுல H 2Hலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லெட்டரிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அது வந்து மீடியம் கிரேடு கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மீடியம் கிரேடு கேட்டகரியில் H 2H கிரேட் பென்சில்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் லைன் ஒர்க். ஓகே, ஸோ லைன் ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ லெட்டரிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் லெட் பென்சில்ஸ்லாம் நம்ம எதுக்குன்னா திக்கர் லைன் அண்ட் டார்க்கர் லைன்ஸ் வந்து வரைக்கிறதுக்காக சாஃப்ட்வேர் பென்சில்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகே, ஸோ ஆர்டர் கிரேடு லெட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவோம் லைட்டர் அண்ட் தின் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸோ ரொம்ப ஸ்டிஃப் ஆர் வந்து கிரேடு அதிகமாக இருக்கிற பென்சில் எப்படின்னா ஒரு டார்க்கராக சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஸோ கன்விஷன் அப்படியே மாற்றிக்கோங்க. ஸோ டார்க்கர் லைன்ஸ் வரும்னா நீங்கள் வந்து சாஃப்ட் லெட் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே வந்து உங்களுக்கு வந்து சின்ன தின் லைன்ஸ் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆர்டர் கிரேட் பென்சில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம டன் எதை வச்சு போயிருந்தோம்னா 4H 5H 6H பென்சில்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரொவைட் அது வந்து ட்ராயிங் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சஃபிஷியன்ட் ட்ரா பண்ணி எக்ஸைட்டிங் ப்ரெஷர் மூலிமா தான் வந்து அந்த ட்ராயிங் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து டார்க்காக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் இந்த பக்கம் பாருங்கள் செலெக்ஷன்ஸ் ஆஃப் பென்சில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நடுவில் கொடுத்துருப்பான். அது வந்து நீங்கள் வந்து சும்மா கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இந்த பென்சில்ஸில். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். ஒரு பிராண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது கிரேட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லைன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா 2H ஆர் 3H பென்சில்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லெட்டரிங் அண்ட் ஆப்ஜெக்ட் லைன்ஸ் வந்து நீங்கள் வரையணும்னா நீங்கள் கிரேட் H வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, H பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி H HB 2H இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. HBன்றது ஒரு மீடியம் சாஃப்ட்டு, Hன்றது மீடியம் ஆடு, 2Hன்றது ரொம்ப ஆடு. ஸோ நம்ம 2H வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் வரைவோம். ஸோ H வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் லைன்ஸ் வந்து வரைவோம், ஆர் லெட்டரிங் வந்து வரைவோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம H வச்சு தான் வரைவோம். ஓகே, ஸோ பென்சில்ஸ் யூஸ்டு ஆர் ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் ஆனால் எக்ஸகனல் இன் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். ஸோ நம்ம டேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு மெக்கானிக்கலி பென்சில்ஸ் வந்து வந்துருச்சு, அவர் வித் கிளச்சஸ் பென்சில்ஸும் வந்துருச்சு. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்ம வந்து டிப் பென்சில் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெட் இருக்கும் 0.3 0.5 0.7 அண்ட் 0.9 mm. ஸோ நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2H பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட 0.3 0.5 யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் மீடியம் இதுக்கு வந்து 0.7 யூஸ் பண்ணலாம். H மீடியம் ஆடுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 0.9 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வுட்டன் பென்சில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கான மெக்கானிக்கல் பென்சில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது லைன்ஸ் அண்ட் லைன்ஸோட டெஃபினேஷன்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பார்த்தது ட்ராயிங் போர்ட். ஸோ ட்ராயிங் போர்ட்ஸ் கூட வந்து நம்ம அதோட டிஃப்ரெண்ட் டெசிக்னேட்டட் சைஸஸில் என்ன இருக்குது, டி ஸ்கொயர் டெசிக்னேட்டட் சைஸ் என்ன இருக்குது. ட்ராயிங் மெஷின்ஸில் நம்ம டிராஃப்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம். அது வந்து எரேசிங் ஷீல்ட்ஸ் வந்து எதுக்கு எரேசிங்ஸ் என்ன இருக்குது அது இருக்கும் அப்படின்றது பார்த்துட்டு செட் ஸ்கொயர் ஸ்கேல்ஸ் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் 3 தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ண ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பாக்ஸ் அண்ட் பென்சில்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் என்னென்னலாம் வந்து இருக்கும், ஸோ அது வந்து அதோட யூசஸ் என்ன,
நெக்ஸ்ட்டு பென்சில்ஸில் என்னென்ன இருக்குது, ஸோ டைப் ஆஃப் பென்சில்ஸில் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் எதுக்கு பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது டைப்ஸஸ் பார்த்துட்டு, ஸோ அதை இதை பொறுத்ததுன்னா ஹார்ட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸை பொறுத்து தான் அந்த பென்சில்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் என்னென்ன கேட்டகரின்றது தெளிவாக பார்த்தோம். ஸோ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸஸ். ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நீங்கள் வந்து லைன்ஸ் வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் லைன்ஸஸ் என்னென்னது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டன்ற ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வந்து எப்படி நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், உனக்கு கமெண்ட் மூலிமா ஒரு லைக்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ அதனால் லைக் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.